ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் இந்த பாப்சிக்கல் வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு டெக்கராக இருக்க போது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்கார்னு கூட இதை சொல்லலாம். இது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதாவது நான் வைக்கும் போதே இதில் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிகிட்டே வரேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் புனிதா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஹாய் புனிதா. அபிநந்தனா 5th ஹாய் அபிநந்தனா. ரஞ்சினி, தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சினி கமெண்ட் பண்ணதுக்கு. அதித்தி, ஹாய் அதித்தி, எப்படி இருக்கீங்க? அப்புறம் ஷாஜகான், ஆர்த்தூர் செல்வகுமார், தமிழ் அபி, தனிஷ், ஸ்மார்ட் கிராஃப்ட், முனியாண்டி, ரஷ்மி, திவிதர்ஷினி கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு பெரிய ஹாய் கூட. ஸோ இப்போ பார்த்தா நம்ம 4 ஸ்டிக்ஸுமே அதில் ஒட்டிட்டேன். இப்போ ஃபைனல் ஸ்டிக்குமே அதில் ஒட்டிக்க போகிறேன். இப்போது இது ஒரு செட் நம்ம ஒட்டியாச்சு இல்லையா? இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போது இதே மாதிரி தான் இன்னொரு செட்டும் பண்ண போகிறோம். ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ரவுண்டட் கார்னர்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே அதில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது ஒட்டும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லைட்டாக நீட்டும் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரியும் பார்த்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், குட்டி சேஞ்ச் தான். இந்த கார்னர்ஸ் மட்டும் லைட்டாக கட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கணும் அப்படின்றதால தான் இப்படி பண்ணோம். ஸோ இது ஒரு செட்டு. இதே மாதிரி டிட்டோவாக இதே மாதிரியே நம்ம இன்னொன்று பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், அதையே ரிப்பீட் பண்ணி அதே மாதிரி இன்னொரு செட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபுல்லாகவே வச்சோம் இல்லையா? ஸோ அது 1. மொத்தம் 3 செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சு தான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் இதுக்கு ஹார்ட் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது க்ளூ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு இதோட சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். தேவையான அளவு க்ளூ இதில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அது 2 சைடும் நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஒரு ஜென்டில் ப்ரெஷர் கொடுத்தா போதும், அது ஸ்டிக் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் இப்போது இதை இந்த சைடில் நம்ம வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக் லைட்டாக கொஞ்சம் நீட்லமாக இருக்குது. அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதையும் அதே மாதிரி இப்படி வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வேறு க்ளூ யூஸ் பண்ணால் கூட 2த்துலேயும் தனித்தனியாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது 2த்தையும் சேர்த்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான வேலை தான் இது. பட் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இது எந்த மாதிரி வந்திருக்கு, இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு இல்லையா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை ஒட்ட போகிறோம். அதாவது வி ஷேப் மாதிரி தெரியுது இல்லையா? அந்த வி ஷேப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒட்ட போகிறோம். ஸோ அந்த சைஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒட்டிக்கலாம். நம்ம அந்த ஸ்டிக் எடுத்து அங்கே வச்சு பார்த்தா நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு அங்கே தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி இதுக்கு மேலே ஒட்டிகிட்டே வர போகிறோம். ஸோ நான் 2 ஒட்டிட்டேன். இப்போது 3rd one ஒட்டுறேன். நெக்ஸ்ட் இந்த 4th one ஒட்டும் போது நான் ஃபுல் ஸ்டிக்குமே அப்படியே இதில் ஒட்டிக்கிறேன். அப்போ தான் அது இந்த லென்த்துக்கும் கரெக்டாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஒன்றும் கூட. அதுக்கு மேலே இருக்க இடத்துல நம்ம ஒட்ட வேணாம், இது வரைக்கும் ஒட்டினா போதும். அவ்வளோதான், ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நம்மளுக்கு இப்போது இப்படி தான் கிடச்சிருக்கு. இது நான் அதை பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு டார்க் ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நான் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணும்போது பெயிண்டோட செலவும் ரொம்ப கம்மியாகுது ப்ரஷில் எடுக்கிறத விட. அதே சமயம் இது பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே இந்த டார்க் ப்ளூ கலர் தான் நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான கலர்ஸ் கொடுத்துக்கலாம். லைட் கலர்ஸ் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் லைட் கலர் கொடுக்கலாம், பெயிண்ட் அடிக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வெளியில் ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். அது ட்ரை ஆனதுக்கப்புறமா உள் பக்கமாக அடிச்சுக்க போகிறேன். ஸோ இது அடிக்கிறது ஃபுல்லாக நான் வீடியோவில் காமிக்கல. பிகாஸ் இது ரொம்ப வீடியோவை இன்னும் ரொம்ப பெருசாக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ ஃபுல்லாக இப்போது பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ இது ஒன்றே ஒன்று நான் பண்ணல, இன்னொன்றும் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் டார்க் க்ரீனில் இன்னொன்றும் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இது. மொத்தம் 2 பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி ஸ்டாண்ட் இல்லை குட்டி ஃப்ளவர் வேஸ்ட்னு நான் இதை சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்திருக்கு. இது எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு இன்னுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ அதையும் நான் காமிக்கிறேன். வாலில் ஹேங் பண்ணி இதை எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வாலில் ஹேங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நான் இதில் டெட்டி ஒன்றுத்துலேயும் இன்னத்துல ஒரு யானை பொம்மையும் வச்சுருக்கேன். இது நீங்கள் அப்படியே மாற்றுறதா இருந்தாலும் மாட்டிக்கலாம். அப்படின்னா டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல மட்டும் டேப் வைக்காமல் ஒரு 4-5 இடத்துல குட்டி குட்டியாக டேப் கட் பண்ணி வச்சு ஸ்டிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்ட்ராங்காக ஒட்டும். இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸ்ட்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி ஃப்ளவர்ஸும் போட்டு வச்சுக்கலாம். அதுவுமே பார்க்க அவ்வளோவா அழகாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருந்தது. பக்கத்தில் ஒரு ஒயர் தான், அது அப்படி போயிட்டுருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.